குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். ஹலோ என்னோட செல்ல குழந்தைங்களா, நம்ம ஸ்டோரியோட டைட்டில் ஃபைண்டிங் பர்பஸ் ஆஃப் லைஃப். அப்படின்னா வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள ஒரு குட்டியான கியூட்டான பேபி பேர் கரடி ஒண்ணு பிறந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த குட்டி கரடி பிறந்த உடனே பேச ஆரம்பிச்சிருச்சு. அந்த குட்டி கரடி கேட்டுச்சு, என்னோட வாழ்க்கையோட பர்பஸ் என்னது? அந்த குட்டி கரடியோட கேள்வி சிங்கராஜாவை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. எப்படியாச்சு நம்ம லைஃபோட பர்பஸ் என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சிங்கராஜா அந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷனை எடுத்தாரு. அந்த கரடி குட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குளிக்கிறதுக்காக போச்சு. ஆனா அதால சரியா ஸ்விம் பண்ண முடியல. தத்தக்கா புத்தக்காடு அந்த ஆத்துல தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய முதல crocodile வந்துச்சு. குட்டி கரடி, உனக்கு நீச்சல் அடிக்க தெரியலையா அப்படின்னு அந்த முதல கேட்டுச்சு. குட்டி கரடி பயந்து போயிடுச்சு. இந்த பெரிய முதலைக்கு லஞ்ச் ஆறதுதான் என்னோட வாழ்க்கையோட நோக்கமா அப்படின்னு அந்த குட்டி கரடி நினைச்சுச்சு. அந்த crocodile அந்த குட்டி கரடிய தன்னோட முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு சர்ன்னு போய் பக்கத்துல இருந்த ஆத்தங்கரையில விட்டுடுச்சு. அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுச்சு. அடுத்ததா குட்டி கரடி பசிக்குதுன்னு தேன் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டு போச்சு. அப்போ ஒரு மரத்துல பெரிய பீ ஹைவ் இருந்துச்சு. அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு குரங்கு அந்த குட்டி கரடிய பார்த்து கேட்டுச்சு, ஏய் குட்டி கரடி, உனக்கு பசிக்குதா? இந்த பீ ஹைவ நான் உனக்கு பறிச்சு கொடுக்கவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த குட்டி கரடி சரி அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த மங்கி அந்த பீ ஹைவ தொட போகும்போதுதான் அந்த குட்டி கரடிக்கு தோணுச்சு, அச்சச்சோ, இந்த குரங்கு இந்த தேன் கோட்டை கலைச்சுச்சுன்னா தேனீக்கள் எல்லாம் நம்மள கொட்ட வருமே. நூத்துக்கணக்கான தேனீக்களுக்கு கொட்டுற பிராக்டிஸ் கொடுக்கறது தான் என்னோட லைஃபோட பர்பஸா அப்படின்னு அந்த குட்டி கரடி நினைச்சுச்சு. அப்போ திடீர்னு தும்னு சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள அந்த குரங்கு அந்த தேன் கூட அந்த குட்டி கரடிக்கு தள்ளி தூக்கி எரிஞ்சிருச்சு. அந்த தேன் கூட்டுல இருக்கிற எல்லா தேனீக்களும் வேற டைரக்ஷன்ல பறந்து போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா அந்த குட்டி கரடி அந்த தேனை சாப்பிட்டு வயிறை நிரப்பிக்கிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த குட்டி கரடி வீட்டுக்கு திரும்பி போலான்னு போகும்போது ஒரு ஹண்டர் போட்டு வச்சிருந்த நெட்டுல ட்ராப்ல போய் மாட்டிக்கிடுச்சு. யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துச்சு. அந்த வழியா சிங்கராஜா நடந்து வந்துட்டு இருந்தாரு. அந்த குட்டி கரடிய பார்த்ததும் சிங்கராஜா அங்க ரொம்ப சீக்கிரமா வந்து சொன்னாரு, ஏய் குட்டி கரடி, நீ வேட்டக்காரன் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டியா? எனக்கு இத பார்க்கும் போது முன்னாடி நான் மாட்டிக்கிட்ட போது என்னை காப்பாத்துன ஒரு சின்ன எலி ஞாபகம் வருது அப்படின்னு சிங்கராஜா சொன்னாரு. அத கேட்ட உடனே அந்த குட்டி கரடி சொல்லுச்சு, நல்லதா போச்சு, அந்த எலிய சீக்கிரம் கூப்பிடுங்க. சிங்கராஜா சொன்னாரு, அச்சச்சோ, அந்த எலி எப்பவோ இந்த காட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுச்சே. உடனே அந்த குட்டி கரடி கேட்டுச்சு, அப்ப அந்த ஹண்டர் கூட போய் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஜூல என்டர்டெயின் பண்றதுதான் என்னோட வாழ்க்கையோட நோக்கமா அப்படின்னு அந்த குட்டி கரடி கேட்டுச்சு. சிங்கராஜா சிரிச்சாரு. ஒருத்தங்களோட லைஃபோட பர்பஸ் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, நான் உனக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷார்ப்பான கிளாஸ வச்சு சிங்கராஜா அந்த நெட்டை ஒரு கிழி கிழிச்சு அந்த குட்டி கரடிய காப்பாத்திடுச்சு. அப்போ அந்த வேட்டைக்காரன் ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்காக இன்னொரு பெரிய வலையை எடுத்துட்டு ஓடி வந்தான். அத பார்த்ததும் சிங்கராஜா பயங்கர லவுடா கர்ஜனை செஞ்சாரு. 8 கிலோமீட்டருக்கு கேக்குற அளவுக்கு. அத கேட்ட அந்த வேட்டைக்காரன் விழுந்தடிச்சு அந்த காட்டை விட்டு வேகமா ஓடி போயிட்டான். சிங்கராஜாவோட கர்ஜனைய கேட்ட எல்லா அனிமல்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ சிங்கராஜா சொன்னாரு, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட நோக்கம் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னதுன்னா, நம்ம கிட்ட எது சிறந்ததா இருக்குதோ அதை யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுதான் அப்படின்னு சொன்னாரு. குட்டி கரடி கேட்டுச்சு, அப்போ சிங்கராஜா, நான் எதுல சிறந்ததா இருக்கிறேன் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டுருச்சு. எல்லா அனிமல்ஸும் திருப்பியும் திருன்னு முழிச்சாங்க. சிங்கராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உன்னோட ஸ்பெஷாலிட்டியே கேள்வி கேக்குறதுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அந்த கரடி குட்டி
சிங்கராஜா, உங்களோட ஸ்பெஷாலிட்டி பதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுச்சு. குரங்கு அந்த முதலைய பார்த்து, உன்னோட ஸ்பெஷாலிட்டி ஸ்விம்மிங் தான், அந்த குட்டி கரடியை எவ்வளவு அழகா காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லுச்சு. அந்த முதல்ல குரங்கு கிட்ட சொல்லுச்சு, உன்னோட ஸ்பெஷாலிட்டி அடுத்தவங்கள புகழ்றது, அதான் அப்ரிஷியேட் பண்றது அப்படின்னு சொல்லி சிரிச்சுச்சு. எல்லா ஜங்கல் அனிமல்ஸும் சிரிக்கிற சிரிப்போட சத்தம் நியூ இயர் அப்போ வெடிக்கிற வெடி சத்தத்தை விட ரொம்ப லவுடா இருந்துச்சு. அன்னைக்கு எல்லா ஜங்கல் அனிமல்ஸும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் மாத்தி மாத்தி புகழ்ந்து தள்ளி காம்ப்ளிமெண்ட்ஸ நியூ இயர் கிஃப்ட்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சோ குழந்தைங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதுல திறமைசாலியா இருக்கிறீங்களோ அத வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா உங்களோட லைஃபோட பர்பஸ். ஃபன் ஃபேக்ட் டைம். முக்கியமா கரடிகளை 8 வகையா பிரிக்கலாமா. நார்த் அமெரிக்கன் பிளாக் பேர், பிரவுன் பேர், போலார் பேர், ஏசியாட்டிக் பிளாக் பேர், ஆண்டியன் பேர், பாண்டா பேர், ஸ்லாத் பேர், அப்புறம் சன் பேர். இதுல ஏசியாட்டிக் பிளாக் பேர மூன் பேர்னு கூட சொல்லலாமா. ஏன்னா அதோட செஸ்ட்ல கிரெசன்ட் மூன் ஷேப்ல டிசைன் இருக்குமா. பேரண்ட் டிப்ஸ். குழந்தைங்களை நல்ல வழியில வழிகாட்டுறதும் அன்கண்டிஷனலா லவ் பண்றதும் தான் ஒரு பேரண்டோட பர்பஸா இருக்க முடியும். அவங்கள நல்ல வழியில வழிகாட்டுறதுக்கு குழந்தைங்க எதுல ரொம்ப திறமைசாலிகளா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க இந்த குவெஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்க எது பண்ணும்போது ரொம்ப அதிக சந்தோஷமா இருக்கிறாங்க, அதிக ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, சிரிக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க குழந்தைங்க எதுல திறமைசாலியா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஹாப்பி பேரண்டிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.